இந்த சிங்கம் மலை மேல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி தொங்கிக்கிட்டு அதோடைய பிரதர் கிட்ட ஹெல்ப் கேக்குது. ஆனா அந்த சிங்கம் இதுக்கு ஹெல்ப் பண்ணாம ஓங்கி ஒரே அடியா அடிச்சு இதை கீழே தள்ளி விட்டுருது. அப்பா கீழே விழுறத பார்த்த சிம்பாங்கிற குட்டி சிங்கம் மலை மேல இருந்து அப்பான்னு கத்திக்கிட்டே ஓடி வருது. அது அவங்க அப்பாவை எழுப்புறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா அவங்க அப்பா எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. அதனால அது சோகமா அவங்க அப்பா கூடவே படுத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த கீழே தள்ளி விட்ட சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை சாகடிக்கிறதுக்காக நிறைய ஹைனாஸை கூட்டிட்டு வருது. உடனே அதுங்க துரத்த ஆரம்பிக்குதுங்க. நம்ம சிம்பாவும் அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறான். அப்படியே ஓடி போய் ஒரு மலை மேல இருந்து தவறி கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த பின்னால துரத்திக்கிட்டு வந்த ஹைனாஸ்லாம் இவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா செத்து தான் போயிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதுங்க. ஆனா நம்ம சிம்பா சாகவே இல்ல. அந்த மலையுடைய பாதி உயரத்துல தான் நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சிம்பா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாள் ஆக ஆக சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு பாலைவனத்துல மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்த நிறைய கழுகுங்க அவனை சாப்பிடுறதுக்காக வருதுங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு காட்டு பண்ணி பயங்கர வேகமா ஓடி வந்து அந்த கழுகெல்லாம் துரத்தி விட்டுட்டு நம்ம சிம்பாவை காப்பாத்துது.